டோட்டலாக 1.5 kg பிளாண்டி எல்லாம் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கஸ்டமருக்கு கொஞ்சம் கூட ஒரு பீஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போயிடும். எனக்காச்சும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து தான் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது வந்துட்டு 1.5 kg பிளாண்டி ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ண மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் எடுத்திருந்தேன். எல்லாம் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தா அந்த பட்டர் பேப்பர்லேருந்து அது ஒட்டிட்டு வரவே இல்லை. என்ன பிரச்சனைனா எதுவுமே தெரியல. அந்த பிளாண்டி வந்து கையில் ஒட்டிட்டு பயங்கர இதாக போச்சு. ஆனால் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் கரெக்டாக தான் எடுத்திருந்தேன். இந்த கேக் பேக் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோவா சொதப்பாது. ஆனால் இந்த ப்ரௌனி அண்ட் பிளாண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒன்றி மேலே கிரிங்கிள் டாப் வராது, இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம். எதனால் இந்த ரெண்டும் இப்படி சொதப்புதுன்ட்டு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. கஷ்டமாக திரும்ப ஒரு 750 grams பேக் பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட அவ்வளோதான் பட்டர் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்னால 750 grams கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது பேக் பண்ணி எடுத்தது அதே சேம் மெஷர்மெண்ட் தான், பட் சூப்பராக வந்துச்சு. நான் எப்போவுமே பண்ணுறது மாதிரி நல்ல நீட்டாக இருக்குது.